சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கோச்சடியான் திரைப்படம் ரொம்ப வருஷமா படமாக்கப்பட்டுச்சு. அண்ட் இப்ப வருது அப்ப வருது அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இந்த மந்த், அதாவது மே மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. நாளை மறுதினம் ரிலீஸ் ஆக போற கோச்சடியான் திரைப்படத்தோடைய டிக்கெட்லாம் அட்வான்ஸ் புக்கிங்ல ரொம்ப நல்ல விதமா போச்சு. டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் மணி நேரத்திலேயே 3 நாட்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வித்து தீர்ந்துச்சு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லபடியாவே போய்கிட்டு இருந்த இந்த டிக்கெட் புக்கிங்ல இன்னைக்கு காலையில இந்த டிக்கெட் புக்கிங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் மீடியா ஒன் தான் அப்படின்னு அரசியல் பிரஸ்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே மீடியா ஒன் ரிலீஸ் பண்ண மாற்றான் திரைப்படம் தோல்வியை தழுவிச்சு. அதனால இவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த லாஸ் எல்லாத்தையுமே கோச்சடியான் படம் மூலமா நம்ம சரி கட்டிடலாம் அப்படின்னு இவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா கோச்சடியான் திரைப்படத்துல ரஜினிகாந்த் இருந்தாலும் நேரடியா அவர் நடிக்கல, ஒரு அனிமேஷன் தான் நடிச்சிருக்கு. அப்படிங்கறதால இந்த படத்தை வாங்குறதுல நிறைய விநியோகஸ்தர்கள் தயங்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது நமக்கு சரிவர தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளை மறுதினம் ரிலீஸ் ஆக வேண்டிய கோச்சடியான் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம கோலிவுட பொறுத்த வரைக்கும் கமலஹாசன், விஜய், விஷால் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருடைய படங்கள் திரைக்கு வர இருந்து அந்த நேரத்துல ரிலீஸ் ஆகாம போயிருக்கு. அந்த வரிசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படமும் இடம் பிடிச்சிருக்கு. சோ அப்பனா 9ஆம் தேதி என்ன படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற படம். இது வரைக்கும் அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகுது அப்ப ரிலீஸ் ஆகுது எதுவுமே சொல்லல. ஆனா திடுதிப்புன்னு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்ப கோச்சடியான் திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா 23ஆம் தேதி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறித்த நேரத்துல வருதா இல்ல 23ஆம் தேதி வருதா இல்ல அவங்க வேற ஏதாச்சும் டேட் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.